பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில மீனும் இருந்துட்டு கோட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்த கையோட அவங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. முதல்ல இந்த டீயை குடிங்க, அதுக்கப்புறம் நான் தோசை சுட்டு தரேன், அந்த தோசையை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ எனக்கு அது சரியாக தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ சாப்பிட்ற எண்ணத்துலேயே கிடையாது மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சாப்பிட்ற எண்ணத்தில் இல்லைன்னா நான் சாப்பாடு போடாமையாக்கா இருக்க முடியும், உங்களை பார்க்கவே ரொம்ப சோர்ந்து பொறுக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம செந்தில் வராங்க. என்ன மீனா ரொம்ப முன்னாடியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தங்கமயில் இருக்காங்க. தங்கமயிலை பார்த்த உடனே செந்தில் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, முதல்ல உள்ளே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தங்கமயில் எந்த நிலமையில இருந்தாங்கோ அப்போ அந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அவங்க என் கண்ணில் பட்டாங்க, அதனால தான் அவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் முழிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் பாவமாக வேறு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மறுபடியும் தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல, அதனால தாங்க அவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ணுறது இவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தோணுதா? ஏற்கனவே இவங்களால் நாங்கள் ஜெயிலுக்கெல்லாம் வேற போயிட்டு வந்துட்டோம், இப்போ மறுபடியும் இவங்களால நாங்கள் இருக்கிற நிம்மதி இழக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கூட நம்ம ஆளுங்க தாங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். எல்லா பழியும் நம்ம மேலே தாங்க விழும். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, இனிமேலாம் போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அப்படி இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு என்னால் உங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நானே வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா அமைதியே இருங்க, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும்தானே, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இவங்க இப்போவே இந்த நிமிஷமே இவங்க வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும், அப்படி இல்லாட்டி நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கமயில் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா இருந்துட்டு நீங்கள் போகக்கூடாதுக்கா, அப்படின்னா நான் போனால் உனக்கு பிரச்சனை இல்லையா மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேராக அவருடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. தம்பி வேறு வெளியே கிளம்பி போயிடுச்சு, என்னால் உங்கள் 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுக்கா, அவங்க மிஞ்சி போனால் எங்கே போயிடுவாங்க, ஒன்றா அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லாட்டி நம்மளோட வீட்டுக்கு போகணும், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு தான் போவார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் அதே மாதிரி பாண்டியனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு நீ சீக்கிரமாக போலீஸ் ஆயிடுவில்லம்மா, இனிமேல் காரைக்குடியில் தான் நீ கோச்சிங் சென்டருக்கு போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா, சீக்கிரமாக நான் போலீஸ் ஆகிடுவேன், சீக்கிரமாக போலீஸை நம்ம வீட்டில் போய் சொல்கிறவங்களே இருக்காங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மூத்த மருமகளால் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டேன், இப்போ கடைசி மருமகள்னால ஜெயிலில் பிடிச்சி நான் போய் உட்காடுறேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு இருந்துட்டு இனிமேல் இந்த வீட்டில் ஜெயிலு கோர்ட்டு இந்த முறையில் பேசாதீங்க, இந்த மாதிரி வார்த்தையை கேட்குற போது ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த மாதிரி நான் பேசலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அரசியம்மா சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம செந்தில் வீட்டுக்கு வராங்க. வாடா செந்தில், ஆமாம் என்னாச்சு முகலாம் வாட்டமாக இருக்கு, நீ இந்த வீட்டுக்கு வர்றதுனா ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்கணும், என்னாச்சு? மீனாவுக்கு ஃபோன் பண்ணால் கூட அவள் கோட்டாஸில் இருக்கன்னு தானே சொன்னான், தேவையில்லாதவங்களாம் அங்கே வந்துட்டு போயிருக்காங்க, நான் நம்ம வீட்டுக்கு வந்தால் இத்தனை கேள்வி கேட்குவியா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு ஒரு வேளை அண்ணி அது உப்புமா செஞ்சு போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்போவுமே உப்புமாவும் தேங்காய் சட்னியுமே பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் பிடிக்காம நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் உனக்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அவளுக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதை இருந்து சாப்பிடாம இப்படி குறை சொல்லிட்டு இங்கே வர அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ உட்கார, நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லவும் செந்தில் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பாண்டியன் இருந்துட்டு அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டாக தானே போகும், அது உப்புமா தானே சாப்பிடும், பேசாமீரா 2 பேருக்குமே இட்லியே கட்டித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவள் கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடு வீணாக கீழே கொட்ட சொல்கிறியா, நீ போய் அதே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு நேராக மீனாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
மீனாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி, "எதுக்காக அவள வீட்டுக்குள்ளே தங்க வச்சுட்டு, மாப்பிள்ளைய வீட்ட விட்டு துரத்தி விட்டுருக்க? முதல்ல அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்பு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு தான். இன்னைக்கெல்லாம் கிடையவே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் ராமச்சந்திரன் இருந்துட்டு, "உங்களுக்கும் சொந்த வீடுன்னு ஒண்ணு வேணும்ல, லஞ்சுன்னு ஒண்ணு வாங்குங்க. கண்டிப்பா நீங்களும் காரு, பங்களான்னு நாமளே நம்ம சொத்த அனுபவிச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையா? அதெல்லாம் யோசிச்சா மத்தவங்க எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. செந்திலுக்கும் தேவையில்லாத எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு, மயில நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. "கிளம்பிட்டாங்களா அவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "இன்னும் இல்ல. நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் அவங்கள கூட்டிட்டு போணும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரி, அவங்க கிளம்புற வரைக்கும் நான் வெளியவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா வெளியே இருக்காரு. மீனா இருந்துட்டு ஒரு வழியா தங்கமயில சாப்பிட வச்சு, "நானே உங்கள கொண்டு போய் வீட்ல விடுறேன். வாங்க போலான்னு" சொல்லிட்டு தங்கமயில அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.